அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, இது இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா என்று நீங்கள் ஆராய்வதை விட்டுட்டு, தேவனுடைய கிரியைகள் இவனிலே வெளிப்படும்படியாகத்தானுப்பா இவன் இப்படி பிறந்திருக்கின்றான் என்று இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார். 3ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். அதாவது இவன் பிறவி குருடனாய் பிறந்ததுனால தான் இப்ப நீங்க என்னிடத்துல அவனை கொண்டு வந்திருக்கிறீங்க. நான் அவனுடைய கண்களை திறக்க போறேன். அவன் கண் திறக்கப்படுவதற்காகத்தான் அவன் பிறவியிலேயே குருடனாய் பிறந்திருக்கின்றான். அவன் பிறவியிலே குருடனாய் பிறந்தான் என்று நீங்கள் ஆராய்ச்சி செய்வதை விட்டுவிட்டு, இப்பொழுது அவனுக்கு கண் குணமாக போகிறது. அவன் கண் பார்க்கும்படியாக அவன் புறக்கண் மட்டுமல்ல, அவனுடைய அகக்கண்ணும் பார்த்து அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறவனாய் மாறப்போகிறான் என்பதை நீங்கள் பாருங்கள். தேவன் செய்கிற அற்புத கிரியைகளை நீங்கள் பாருங்கள். அவனுடைய பிறப்பை நீங்க பார்க்காதீங்க. அவனுடைய இப்பொழுது தேவன் அவனுக்கு செய்ய போகிற நிகழ்ச்சிகளை பாருங்க, அற்புதத்தை பாருங்கன்னு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். தடைகள் எப்பொழுதும் தேவன் கிரியை செய்யும்படியான ஒரு களமா தான் இருக்கு. ஒரு தடை இருக்குதுன்னா, ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்குதுன்னு சொன்னா, அது ஏன் அப்படி வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு நம்ம ஆராய்ச்சி கொண்டு இருக்குது இருக்கட்டும். ஆனா அதிலே நம்ம மனதை செலுத்தாதபடிக்கு தேவனுடைய கிரியைகள் அந்த போராட்டத்தின் மத்தியில, அந்த கஷ்டங்கள் மத்தியில வெளிப்படும்படியாக வாஞ்சிப்பதுதான் மிகவும் நல்ல ஒரு காரியம். அது போலவே ஒருவராலும் நற்கிரியைகள் அல்லது நற்காரியங்கள் செய்யக்கூடாத ஒரு ராக்காலம் வருகிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த பிறவி குருடன் எப்படி 10-30 வயது வரையிலும் இவன் மனக்குருடும் புறக்கண் குருடுமாக இருந்தானோ, அதுபோல ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ஒரு காலம் வரப்போகிறது. இப்படிப்பட்ட பிறவி குருடர்களுக்கெல்லாம் சுகம் கிடைக்காத ஒரு காலம் வரப்போகிறது. அற்புதங்கள் நடக்கக்கூடாத ஒரு காலம் வரப்போகிறது. ஒரு கடினமான காலம் வரப்போகிறது என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்.